ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன முத்ரா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதி முத்ரா. ஆதி என்றால் முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆதி முத்ரா நம்மளோட இந்த காலத்தில் முனிவர்கள் நிறைய ஆசனாஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள இந்த முதிரைகள்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு மருத்துவ ரீதியாகவும் இந்த முதிரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த முதிரையோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த முதிரையை யாரெல்லாம் பண்ணலாம், அதாவது 7 வயதுலேருந்து எந்த வயதினரும் பண்ணலாம். பண்ணக்கூடாதவங்க யாருன்றதை நம்ம முதல்ல சொல்லிடலாம், ஓகேங்களா. ஹை பிபி, உயர் ரத்தம் அழுத்தம் இருக்கவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இந்த முத்ராவை. அண்ட் இன்னொருத்தவங்க யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களும் இந்த முதிரையை நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த முதிரையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க எல்லாருமே இந்த முதிரையை பயன்படுத்தலாம். இந்த முதிரையோட யூசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா சுவாசம், நம்மளோட நுரையீரல் சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்குது, சரிங்களா. அண்ட் இன்னொன்று ரொம்ப டென்ஷன், டிப்ரெஷன், இப்போ இருக்க நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு அதிக அளவு டென்ஷன் எல்லாருக்குமே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துன்னு தான் இருக்குது. ஸோ நம்மளோட டென்ஷனை ஈஸியாக குறைச்சி நம்மளோட நரம்பு மண்டலத்தில் தளர்வடைய செஞ்சு நம்மளை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. இன்னொரு நம்மளோட உணர்வுகளை தூண்டக்கூடிய முத்திரைன்னு சொல்லலாம். அதாவது இன்புறுதல் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ இந்த முதிரையை பயன்படுத்தும் போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த முதிரையோனால என்ன இதுனா சக்ராஸ், அதாவது நம்மளோட சகஸ்ரா சக்கரம் சொல்லுவோம் இல்லையா, க்ரௌன் சக்ரா ஆக்டிவேட் பண்ணி தர்றதுனால நம்மளோட மூளை மற்றும் தொட்டை நுரையீரல், ஸோ இவங்களுக்கு தேவையான காற்று அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது எல்லாமே சுவாசம் சரியான முறையில் இயங்கிறதுனால நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரட்டை விடுறது. நிறைய பேருக்கு தூங்கும்போது அவங்களோட ப்ரீத்திங் ப்ராப்ளம்னால என்ன ஆகும், கொரட்டை விட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த முதிரையை பயன்படுத்தும் போது கொரட்டை விடுறது காணாமையே போயிடும். ஆனால் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஒரு நாள் பண்ணிவிட்டு என்னங்க கொரட்டையே போல் அப்படின்லாம் சொல்லாதீங்க. கண்டினியூவாக இந்த முதிரையை பயன்படுத்தும் போது நாளடைவில் கொரட்டை விடுறது காணாமையே போயிடும். ஸோ எல்லாருமே பண்ணலாம். இன்னொன்று நம்ம எப்பயுமே ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கான ஒரு அருமையான முத்திரைன்னு இதை சொல்லலாம். இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நம்மளோட பஞ்சபூதங்கள் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, நீர். ஸோ 5 பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நெருப்புன்றதை நம்மளோட உள்ளங்கையில் வச்சுட்டு மற்ற 4 விரல்களையும் நம்ம அது மேலே ரொம்ப அழுத்தி டைட்டாலாம் மூடாதீங்க, மெதுவாக ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் மீடியமாக நீங்கள் இந்த விரல்களை மூடிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்குங்க. உங்களுக்கு எப்படி அமர்ந்துக்க முடியுமோ அந்த மாதிரி சேரில் முடிஞ்சால் சேரில் உட்காருங்க, இல்லை தர விரிப்பில் அமர்ந்துட்டு கூட இந்த முதிரையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ்க்கு. அப்போ நம்மளோட மைண்டில் தேவையில்லா எண்ணங்கள்லாம் போயிட்டு ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீலுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்கள் கண்களை சாதாரணமாக கண்களை மூடிட்டு இந்த முதிரையை நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த முதிரையை நீங்கள் பண்ணும்போது எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத உங்களோட சுவாசத்தை மட்டும் கவனித்தாலே போதும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு அதுவே முதல் ஒரு 30 நிமிடமாவது இந்த இது ஆசனாஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் அவ்வளோ நேரம் இல்லைனாலும் ஒரு 10 நிமிஷமாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிடம் வரையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த முதிரையை பயன்படுத்தும் போது ரொம்ப அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். காலையில் மாலையில் 2 வேளையும் பண்ணலாம், சரிங்களா. 2 டைம் 30 மினிட்ஸ் பண்ண முடியாதவங்க 3 டைமும் நீங்கள் பிரித்து பண்ணலாம். அதாவது உணவு இடைவேளை 2 மணி நேரம் கழித்து இந்த முதிரையை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.